Assalamu alaikum, sir. Bismillah ar-Rahman ar-Rahim. Alhamdulillah, with the help of Allah subhanahu wa ta'ala, today is the 9th day of the Q oral session, Quran reading literacy. So we thank Allah subhanahu wa ta'ala for getting this opportunity to learn how to read Quran independently, inshallah. So, நேற்றுடைய வகுப்பு நேற்று கிளாஸ்ல எஸ்டர்டேஸ் கிளாஸ்ல ஐ ஹோப் தன்வீன் படிச்சிருக்கீங்க நம்புறேன் சார். தன்வீன் கிளாஸ் பார்த்துருக்கீங்க நம்புறேன். தன்வீன், வாட் இஸ் த யூசேஜ் ஆஃப் தன்வீன் சார்? ரஃபி சார், ரஃபி சார் நேற்று கிளாஸ்ல என்ன படிச்சீங்க சார்? இஸ்மாயில் சார், வலைக்கும் சலாம். ரஃபி சார், ரஃபி சார் நேற்று கிளாஸ் என்ன பார்த்தீங்க சார்? நேத்து கிளாஸ்ல வந்து நாட்டி லெட்டர்ஸும் தன்வின் எப்படி வந்து உச்சரிக்கிறது, ப்ரொனவுன்ஸ் பண்றது, ஸோ அதுல வந்து எப்படி வந்து நம்ம தன்வின் எப்படி யூஸ் பண்ணுவோம், மேல ரெண்டு வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பன் பின் பன் புன் பின் பன், ஸோ அதை எப்படி வந்து இந்த 28 லெட்டர்ஸ் கூட எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றது அப்படின்றத நேற்று தமிழ் சார் சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து அந்த 43rd பேஜ்ல இருக்கிறது எப்படி நம்ம 43 வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்றது. ஆமாங்க சார். ஓகே சார், இன்ஷால்லா. ஓகே சார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சார், தன்வீன் பொறுத்த வரைக்கும் டபுள் தம்மா, டபுள் கஸ்ரா, டபுள் ஃபத்தஹா. ஒரு ஃபத்தஹா போட்டா ஆ சவுண்டு, டபுள் ஃபத்தஹா போட்டா அன் சவுண்ட் வரும். ஒரு கஸ்ரா போட்டா இ சவுண்டு, டபுள் கஸ்ரா பை புட்டிங் டபுள் கஸ்ரா இன் சவுண்ட் வரும். ஒரு தம்மா ஊ சவுண்டு, பை புட்டிங் டபுள் தம்மா உன் உன் அன் அன் இன் இன் உன் உன். இந்த சவுண்ட் கேட்கும் உங்க கடைசி எழுத்துல நூன் சவுண்ட் வருது. That is called tanween. In English we call nunation. Nunation சொல்லுவாங்க or tanween. Tanween சொன்னா டபுள் ஃபத்தஹா, டபுள் கஸ்ரா, டபுள் தம்மா. ஸோ நேற்று கிளாஸ்ல அது பார்த்துருக்கீங்க மாஷால்லா. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல 43 அந்த தன்வீன் போட்ட வார்த்தையை எப்படி ரீட் பண்ண போறோம் பார்க்க போறோம். Then we are going to go for the next lesson, long vowels, inshallah. So in the class, the first part we are going to see, we are going to practice the Tanween page exercise. Then we go for the new chapter, long vowels, inshallah. So now share பண்ற பாருங்க inshallah. Rafi sir, what are the 6 naughty letters, sir? Rafi sir, what are the 6 naughty letters? சார், அஸ்ஸலாமு அலைக்கும் சார். அலிஃப், தால், ஜால், ரா, ஜா, வாவ். ஓகே சார். இந்த நாட்டி லெட்டர்ஸ் உடைய யூசேஜ் என்ன சார்? அது வந்து என்ன ஆகும்? இந்த நாட்டி லெட்டர்ஸ் வந்து என்னன்னா சார், அதுக்கு முன்னாடி மட்டும்தான் எழுத்து சேர்த்துக்கும், பின்னாடி வந்து அதோட எழுத்து வந்து ஜாயின் பண்ணி எழுத முடியாது. ஜாயின் பண்ணி எழுதணும்னா அதோட மீனிங் மாறிடும். அதை ஜாயின் பண்ணவும் முடியாது, ஜாயின் பண்ணவும் அந்த லெட்டர்ஸ் வந்து விடாது. ஓகே, கரெக்ட் சார், மாஷாஅல்லாஹ். ஜாயின் பண்ண முடியாது, ஜாயின் பண்ண கூடாது, அவ்வளவுதான். ஆமா சார். ஆமா சார், கரெக்ட், மாஷாஅல்லாஹ். ஜாயின் பண்ண முடியாது, ஜாயின் பண்ண கூடாது, அவ்வளவுதான். ஜாயின் பண்ண எழுத்தாக புரியாது. So alif, okay sir. Ra, za, waw, these 6 letters never join the following letters. Okay. நீங்க பார்த்து படிச்சிருக்கீங்க. தன்வீன் ஃபத்தஹா, டபுள் ஃபத்தஹா, தன்வீன் கஸ்ரா, டபுள் கஸ்ரா. ஒன்ஸ் அகைன் நான் ரிப்பீட் பண்றேன், கேளுங்க இன்ஷாஅல்லாஹ்.
alif tanwin fathah an, ba tanwin fathah ban, ta tanwin fathah tan, san, jan, han, khan, dan, zan, ron, zan, san, shan, son, don, ton, lon, an, ghan, fan, con, can, lan, man, nan, hun, one, yen. ஸோ இது எல்லாமே நீங்க படிச்சது அ ப த ச ஜ ஹ ஹ அப்படி படிச்சோம். ரெண்டு ஃபத்தா போடும்போது it become அன், பன், தன், சன், ஜன், ஹன், ஹன், தன், ஜன், ரன், ஜன், சன், ஷன், சொன், வன், தொன், ஒன், அன், வன், ஃபன், கொன், கன், லன், மன், நன், ஹன், ஒன், என். Tanween kasra. By putting single kasra, we get E sound, E, B, T. By putting double kasra, tanween kasra, we get the pronunciation, we get the sound in, bin, tin, sin, jin. Hin, khin, din, zin, rin. Zin, sin, shin, swin, din, pin, lin, rin, gin. Fin, kin, kin, lin, min, nin, hin, win, yin. Then tanween dhamma. By putting single dhamma, you get u sound. By putting tanween dhamma or double dhamma, we get the sound of un, bun, tun, sun, jun, hun, khun, dun, zun, run, zun, sun, shun, sun, dun, tun, gun, un, gun, fun, kun, kun, lun, mun, nun, hun, wun, and yun. So these are the letters, 28 letters with tanween fatha, tanween kasra, and tanween dhamma. So this is the page number 43. We are going to practice these words, inshallah. The first word, alif fatha a, ba tanween kasra bin. A bin. ரெண்டு ஜாயின் பண்ணுங்க ஆபீசர். ஜாயின் பண்ணி வாசிங்க. bin. alif fatha a. Hello? alif fatha a. கேக்குதா சார்? Alif fatha a, yes sir. ba tanween kasra. Alif fatha a, bin. An bin. An bin. Abin. 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 Correct sir. Alif fatha a, Abin. ba kasra b, ba tanween kasra bin. So bin, abin. 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 Abin, abin. Okay sir. Next word படிங்க sir. Waw fatha wa. Waw fatha wa. La fatha a. Lam fatha la. Lam fatha lam. Lam fatha la. Lam fatha la. Zal Zal dhamma in. Dal dhamma du. Dal tanween dhamma dun. Dun. Waladun. Mashallah, good sir, mashallah. Waladun. Waladun. Next word படிங்க sir. Qaf fatha qa. Qaf fatha kha. Lam fatha a. La. Ma dhamma. Mim dhamma, mim tanween dhamma. Mim tanween dhamma. Mun. Mun. Khalamun. Very good, mashallah sir. Khalamun. Khalamun. Jim. Mim dhamma mu சொல்றீங்கல. ஆமா சார். அந்த மூ கூட un யுன் சேர்த்துங்க, முன்னாயிரும் அவ்வளவுதான். லுன். ஓகே சார். ஓகே. லாம் தம்மா லூ சொல்றீங்கல, லூ. லூ. லாம் தம்மா லூ சொல்லும்போது un சேர்த்து லுன் ஆயிரும், லுன், லுன். ஓகே சார், லுன். அந்த புன்னு எல்லாமே un சேர்த்துங்க.
உன்னு புன்னு சுன்னு ஜுன்னு ஆயிரும். ஓகே சார் இன்ஷால்லா. சரிங்களா? ஓகே சார். சார் ஜீம் ஃபத்தஹா ஜா, ஜீம் ஃபத்தஹா ஜா, ரா ஃபத்தஹா, ரா ஃபத்தஹா ரா, ரா ஃபத்தஹா ரா, ஷீன் ஃபத் ஷீன் சீன் ஷீன் ஃபத்தஹா, தன்வீன் ஃபத்தஹா, தன்வீன் ஃபத்தஹா, என்ன சுன் சொல்லுவாங்க? சீன் ஃபத்தஹா என்ன சொல்லுவாங்க சார்? சீன் ஃபத்தஹா சுன் சார். தானே? சுன். ஆமா சார். சன். வெரி குட். சா வந்தா சன்னு, சீன் வந்தா சின்னு, சு வந்தா சுன்னு. ஞாபகத்துல வச்சுக்கோங்க சார். ஓகே சார். சா கூட இன்ன சேர்த்தணும் சன், சி கூட இன்ன சேர்த்து சின், சின். சு உள்ள சேர்த்து சுன். சுன். So ஜ ச ச ஜ ஜர ஜர ரசுன், ஜரசன். ஜரசன். ஓகே சார். வெரி குட் சார், மாஷாஅல்லாஹ். ஜரசன். அலிஃப் ஃபத்தஹா பா அலிஃப் தன்வீன் ஃபத்தஹா, கஸ்ரா பின், பின், அபின். அபின், வெரி குட். வாவ் ஃபத்தஹா வா, வாவ் ஃபத்தஹா வா, லாம் ஃபத்தஹா லா, தால் தன்வீன் தால் தம்மதுன். தன்வின் தம்மதுன் வல்லதுன். வெரி குட் சார். காஃப் ஃபத்தஹா கா, கா ஃபத்தஹா கா, லாம் ஃபத்தஹா லா, மா மீம் டபுள் மீம், மீம் டபுள் மீம் தம்மா. டபுள் தம்மா, முன் வெரி குட், ஹலமுன், வெரி குட் சார். ஜீம் ஃபத்தஹா ஜா, ரா ஃபத்தஹா ரா, ஷீன் ஃபத்தஹா ஷீன் டபுள் ஃபத்தஹா சுன், ஜரசுன், சீன் ஃபத்தஹா சா, சீன் ஃபத்தஹா சன். சன், ஜரசன். ஓகே சார். இஸ்மாயில் சார் இருக்கீங்களா சார்? இஸ்மாயில் சார், சொல்லுங்க சார். இஸ்மாயில் சார், அந்த நெக்ஸ்ட் லைன் கொஞ்சம் வாசிங்க சார். ஃபர்ஸ்ட் வேர்ட் அஸதுன் படிங்க சார். அசதுன், ம். யாதன், யதன் யதன். யதன், ம். மியத்தின், வெரி குட் சார். மியத்தின், சஃபரின், ஓகே சார், மாஷாஅல்லாஹ். நெக்ஸ்ட் லைன் படிங்க உஸ்தாத். அப்படியே நெக்ஸ்ட் லைன் ஃபமின், வெரி குட் சார். கனமுன், ஓகே சார். ஹதியத்துன், ஃபரசன். ஓகே சார், அல்ஹம்துலில்லாஹ். ஓகே சார், மாஷாஅல்லாஹ். அபதன், அபதன். ஓகே சார். அபதன், ஷஃபதன், ஷஃபதன், ஷஃபதன். கரசுன், கரசுன். குரத்தின், குரத்தின், வெரி குட். அகுன், அகுன். அகுன், Yes, sir. ஜஸருன், ஜஸருன். ஜஸருன், ஜபலன், ஜபலன். மலிகுன், மலி. மலிகன், Yes sir, மலிக. மாஷாஅல்லாஹ். ரஜுலன். Yes sir, மாஷாஅல்லாஹ். ரஜலுன், ஜமலுன். 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 ஷஜரத்துன், ஷஜரத்துன். ஷஜரத்தன். ஹரமின், ஹரமின். அல்ஹம்துலில்லாஹ் sir. மாஷாஅல்லாஹ். பிஸ்மில்லா. ஸோ அல்ஹம்துலில்லாஹ், ரஃபி சார் ட்ரை பண்ணீங்க, மாஷாஅல்லாஹ். தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க சார், இன்ஷாஅல்லாஹ். இன்ஷால்லா சார். கிளாரிட்டி ஆயிரும் இன்ஷாஅல்லாஹ். இஸ்மாயில் சார் மாஷாஅல்லாஹ் ஃப்ளூயண்டா சொன்னாங்க, கேட்க நல்லா இருந்துச்சு மாஷாஅல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் சார். ஸோ இப்போ இன்னைக்கு கிளாஸ் நான் பார்க்க போறது இன்ஷாஅல்லாஹ் லாங் வவல்ஸ் சார். தன்வீன் மாஷாஅல்லாஹ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இன்ஷாஅல்லாஹ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. In today's class, we are going to see the long vowels. So, short vowels சொன்னா நமக்கு தெரியும் ஃபத்தஹ, கஸ்ர, தம்மா. ஃபத்தஹத்துன், கஸ்ரத்துன், தம்மத்துன். அது இல்லாம அரபிக் லாங்குவேஜ் நம்ம
வாசிக்க முடியாது. அலிஃப் பா தா போதுமானது அல்ல. We have to put fatha, kasra, dhamma above the letter, below the letter to give the sound, to give the life out towards the letters. So in today's class நம்ம பார்க்க போறது long vowels. இது முக்கியமானது. So long vowels என்பது என்ன? So let's see inshallah sir. ஷேர் பண்ற பாருங்க. So long vowels, bismillah. Long vowels பார்த்தீங்கன்னா we have 3 letters. மூணு எழுத்துக்கள், மூணு letters we consider long vowels. There are alif, waw and ya. Alif, waw, ya. These 3 letters are known as long vowels. Short vowels என்பது ஃபத்தஹா, கஸ்ரா, தம்மா. ஃபத்தஹா, kasra and dhamma. Fataha, kasra, dhamma, these are short vowels. Fataha, kasra, dhamma. So long vowels என்பது alif, waw, ya, they are known as long vowels. இது usage என்னன்னு பார்த்தீங்கன்னா this is called ba. Ba, fataha, ba. By putting additional alif, that is long vowel alif, we call ba. This is ba, ba. This is ba, ba. We have to pronounce the a into 2 counts. And the a and the சத்தத்தை நம்ம twice இரண்டு கவுண்ட் அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும். ba fataha ba, ba alif fataha ba. நல்லா பாருங்க சார். ba fataha ba, ba alif fataha ba. அப்ப இந்த பாருங்க, இந்த ஒரு ஏ இருக்கு, இங்க 2 ஏ. The R sound உடைய count 2 times increase பண்ணணும். It is called long vowels. In Arabic we call mad, huruful mad. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, குரான்ல மத் வந்தா நீட்டி படிக்கணும், எக்ஸ்டெண்ட் பண்ணி படிக்கணும், 2 அலிஃப் இழுத்து படிக்கணும், நீட்டி படிக்க சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த லாங் வவல்ஸ் என்பது அரபியில் சொல்லும் போது ஹுருஃபுல் மத், எக்ஸ்டெண்ட் பண்ணி லென்த்தன் பண்ணி ஓதக்கூடிய எழுத்துக்கள். அது முதல் எழுத்து அலிஃப். ஸோ ப ஃபத்தஹ பா, ப அலிஃப் ஃபத்தஹ பா. அடுத்து பாருங்க சார், எக்ஸாம்பிள் நீங்க அலிஃபே ஸ்டார்ட் பண்ணுங்களேன், அலிஃப் ஃபத்தா பிளஸ் ஒரு அலிஃப் ஆட் பண்ணுங்க, வில் கெட் திஸ் சிம்பிள். நல்லா பாருங்க,
சிம்பிள் பாருங்க, மத் சிம்பிள். திஸ் இஸ் கால்ட் மத் சிம்பிள். இது நம்ம அ சவுண்ட் கொடுப்போம், இது நம்ம அ சவுண்ட் கொடுப்போம், இதுக்கு ஆ. ஓகே, புரியுதா சார்? புரியுதுங்க சார். ஓகே சார், அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அலிஃப் ஃபத்தா என்பது ஏ ஏ அ சவுண்டு தான் அது. அலிஃப் மேல நீங்க எக்ஸ்ட்ரா அலிஃப் ஆட் பண்ணீங்கன்னா, இந்த அலிஃப் கூட எக்ஸ்ட்ரா அலிஃப் சேர்க்கும் போது இந்த அலிஃப்க்கு பேர் தான் லாங் வவல். மத்துன்னு எழுத்து சொல்லுவாங்க, லாங் வவல். ஷார்ட் ஃபார்ம் எல்வி சொல்லலாம், லாங் வவல். லாங் வவல் ஷார்ட் ஃபார்ம் எல்வி, லாங் வவல். இந்த லாங் வவல் ஆட் பண்ணும்போது இட் பிகம் ஆ. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னா, by adding additional alif we'll get the extra a sound, extra 2 counts. இரண்டு முறை அலிஃப் ஆட் பண்ண என்ன சவுண்ட் வருமோ அந்த 2 கவுண்ட்ஸ் நம்ம அந்த சத்தத்தை இன்க்ரீஸ் பண்ணி வாசிக்கணும். then it become ஆ. ஓகேங்களா? இது அலிஃப். நெக்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் காமிச்சிடுறேன், நெக்ஸ்ட் உங்க புக்ல இருக்கு, காட்டுறேன். பா பார்த்துட்டோம், மறுபடியும் காட்டுறேன். திஸ் இஸ் பா, பி ஏ பா பிளஸ் அலிஃப் இஸ் கால்ட் லாங் வவல் எல்வி ஈக்குவல் டு பா அலிஃப் பா, பி ஏ ஏ. திஸ் இஸ் கால்ட் பா. எக்ஸ்ட்ரா அலிஃப் அந்த லாங் வவல்ஸ் ஆட் பண்ணுவதனால நீங்க ஆ சவுண்ட் ட்வைஸ் 2 கவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். நெக்ஸ்ட் பாருங்க, தா. எக்ஸாம்பிள் தா பிளஸ் அலிஃப் it become ta. This is ta, this is ta. You have to increase, you have to pronounce the a in 2 counts. இரண்டு முறை இன்க்ரீஸ் பண்ணி அந்த இழுத்து நம்ம லென்த் பண்ணி வாசிக்கணும், ஓதணும். ta. So this is alif ba ta. another example பாருங்க, ஜீம் காட்டுறேன் பாருங்க. This is ja, ja plus alif become ja. ja. நல்லா கவனிங்க, இங்க ஒரு ஏ வந்திருக்கு ஆ சவுண்டு, இங்க ரெண்டு ஏ வந்திருக்கு, 2 கவுண்ட்ஸ் ஆட் பண்றோம், இன்க்ரீஸ் பண்ணி ஜா வாசிக்கும். இதுதான் லாங் வவல்ஸ் யூசேஜ். So I already mentioned that there are 3 long vowels. Number 1 alif, இத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் vowel, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா second long vowel wow. Wow is the second long vowel. Other usage எது பாத்தீங்கன்னா, see here, ba, ba dhamma bu, bu plus alif add பண்ணுங்க, it become boo, become boo. நல்லா கவனிங்க, இங்க ஒரு u யூஸ் பண்றோம், bu, இங்க boo. It may be u or o, boo, boo. So this is a long vowel, LV. LV short form long vowel. By adding long vowel with the letter alphabet, we have to recite, we have to read, we have to pronounce the letter with double count, with 2 count. Example, by adding alif, ba, alif fatha ba, ba fatha ba, ba alif fatha ba, ba dhamma bu, bu, ba waw dhamma bu. Next பாருங்க, ta, tu plus wow பாத்தீங்கன்னா it become இது tu, இது tu, tu. So இது single fatha, this is jim, bismillah, this is jim. By putting this jim with fatha,
This is by putting jim with dhamma. This is Jew. By adding wow, it become Jew. It become Jew. In English, Jew. இது பாருங்க single dhamma Jew. This is double dhamma Jew. So alif, wow and third long vowel யான்னு சொல்லுவாங்க. So another example பாருங்க, இன்னொரு example. இன்னொரு லெட்டர் காட்டுறேன் பாருங்க சார். தால் தம்மா தூன்னு சொல்லுவாங்க. பிளஸ் வாவ் ஆட் பண்றேன். It become dal wow dhamma du. இது du. This is called in English LV long vowels. So long vowels vanda we have to increase, we have to make it pronounce into 2 counts. இரண்டு கவுண்ட்ஸ் அளவுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணி அதை ரிசைட் பண்ணணும், வாசிக்கணும். ஸோ another எக்ஸாம்பிள் பாருங்க. இன்னொரு லெட்டர் இது பாருங்க. ஷூ. Plus wow long vowel, it become shoe. You கவனிங்க சார். இது சிங்கிள் தம்மா, இது டபுள் தம்மா. திஸ் இஸ் கால் லாங் வவல்ஸ். ஸோ அலிஃப் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 4 எழுத்து பார்த்துருக்கோம். வாவ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் கால் யா. யா இஸ் த தேர்ட் லெட்டர் லாங் வவல் யா. ஸோ அது எக்ஸாம்பிள் பாருங்க சார். பா கசரா பி அல்லது நீங்க இங்கிலீஷ்ல ஐ போடுங்க அல்லது இ போடுங்க, தப்பு இல்லை. பி பிளஸ் யா, இட் பிகம் பா யா பி. In English double E. The single E B. The single E B. இது single E B, இது double E B. So next example பாருங்க. ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் சார். இப்ப பாருங்க ஜஸ்ட் இப்ப இங்க பாருங்க சார். நான் பார்த்த விஷயத்த உங்களுக்கு இன்னும் புக்ல காட்டுறேன் பாருங்க. மாஷாஅல்லாஹ். ஸோ இந்த கிளாஸை பார்த்தது லாங் வவல்ஸ். லாங் வவல்ஸ் 3 லெட்டர்ஸ் பார்த்தோம். அலிஃப், வாவ், யா. இன் அரபிக் வி கால் ஹுருஃபுல் மத். நான் சொன்னேன், முன்னாடி சொல்லிட்டேன். மத்னு சொன்னாவே இட் ஷுட் பி லென்த்தன். இட் இஸ் யூஸ் டு லென்த்தன் த ஆ சவுண்ட் இன்டு 2 கவுண்ட்ஸ். எக்ஸாம்பிள் பாருங்க, நான் காமிச்ச மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க. அலிஃப் பிளஸ் அலிஃப், இட் பிகம் அலிஃப் மத். It means we have to pronounce this alif into 2 counts. Example a. See here sir. Alif mad a. Ba alif fatah ba. Ta alif fatah ta. Sa alif fatah sa. Jim alif fatah ja. Jim fatah ja. Jim alif fatah ja. Ha fatah ha. Ha alif fatah ha. خاف ألف فتحة خا. دال ألف فتحة دا. زال ألف فتحة زا. را ألف فتحة را. زا ألف فتحة زا. سين ألف فتحة سا. شين ألف فتحة شا. صاد ألف فتحة صا. ضاد ألف فتحة ضا. طا ألف فتحة طا. لا ألف فتحة لا. عين ألف فتحة ع. غين ألف فتحة غا. فا ألف فتحة فا. قاف ألف فتحة قا. كاف ألف فتحة
ka, lam alif fathah la, mim alif fathah ma, nun alif fathah na, ha alif fathah ha, waw alif fathah wa, ya alif fathah ya. ஸோ எல்லா எழுத்துலையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அலிஃப் ஆட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் கால் அலிஃப் அல் மத். அலிஃப் போடுவதனால ஏற்படக்கூடிய லென்த் அண்ட் சவுண்ட். இட் ஷுட் பி டபுள் கவுண்ட். 2 அலிஃப் போட்டால் என்ன சவுண்ட் வருமோ அதுக்கான டபுள் கவுண்ட் தான் இந்த அலிஃபுல் மத். ரஃபி சார் ஓகே சார்? இஸ்மாயில் சார் ஹலோ? அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஓகே சார் அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாங் வவல் மத் யா அல் மத். By putting ya, it gives the sound of e, double e. எழுதி காமிச்ச அதே பேட்டர்ன் தான். பா கஸ்ரா பி, பா யா கஸ்ரா பி. இங்க பாருங்க, அலிஃப் யா கஸ்ரா இ, டபுள் இ சவுண்ட் வரணும். ப யா கஸ்ரா பி, எஸ். தா யா கஸ்ரா தி, எஸ். நீங்க கரெக்ட். ஜி ஹி டி டி ஹி தி தி zi ri zi, எஸ். ஷி ஷி சி சி எஸ். த்ரீ த்ரீ ri இ ரி 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 ஹி லி மீ மீ ஹி மீ இ இங்க பாத்தீங்கன்னா தெளிவா சொன்னீங்க எல்லாருமே. By putting ya, it gives the sound of double e sound. மறந்துடாதீங்க சார், அலிஃப் போடப்பட்ட டபுள் a sound. The pronunciation should be double count, 2 count. By putting ya, we have to make the pronunciation to double e sound. Third letter, waw al mad. Waw போடுவதனால ஏற்படக்கூடிய length and sound. Waw போடுவதனால we have to increase the u into u. Example, alif dhamma u, alif waw dhamma u, ba dhamma bu, ba waw dhamma bu, ta dhamma tu, ta waw dhamma tu. su zu du hu hu Su, ru du. ru ru Official நல்ல சவுண்டா சொல்லுங்க சார். Official நல்ல சவுண்டா su சொல்லுங்க. ஓகே zu tu su zu u Gu, mu nu yes. hu u you You, you, you. you Double and a, double e, double u. That's a long vowels. இதுதான் முக்கியமான எக்ஸாம் பாருங்க. அவங்க காமிச்சிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இது வாசிங்க ரஃபி சார். ரஃபி சார் வாசிங்க. எஸ் சார். சார் ஃபர்ஸ்ட் ஒன்னு இருக்குல்ல சார், அதானே சார்? ஆமா சார், வாசிங்க சார் ஃபர்ஸ்ட். ஃபா காஃப் கஸ்ரா கி, கி பா கி का இருக்கு. ஹா கி का அப்புறம் தா தா கி இருக்கு. ஹா ஆமா சார். ஹா ஃபதஹா ஹா தா இருக்கு பாருங்க. தா இருக்கு. ஹா கிதாபுன் கிதாபு காஃப் கஸ்ரா கி, காஃப் கஸ்ரா கி தா தா. பாருங்க. வெறும் தா ஃபத்தா தா சொல்லுவாங்க. ஓகே சார். அலிஃப் ஃபத்தா தா. ஆ So ki கிதா கிதா kita, ba dhamma bu, பாதமபு கிதாபு dhamma bun, kitabun. கிதாபுன் Very good sir. Kitabun. கிதாபுன் புத்தகம் book. Book அரபில கிதாபுன் சொல்லுவாங்க. கிதாபுன். பா சொல்லுங்க சார், வாசிங்க சார். வாசிங்க சார், ரீட் பண்ணுங்க. பாபுன் பாபுன், பாபுன் பாபுன், பாபுன் புன், பா பாபுன் பாபுன் பா
சா 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 ஹா Sin alif fathah sa. சா Ain fathah ஐன் a. ஐன் ஃபதா Ah, ta ஆ ta ustaz. Ta தா தா tanwin damatun. துன் ஃபஹாதுன் Sa ஃபாஹத்துன் sa ஃபாஅத்துன் sa atun. ஃபாஅத்துன் Next one பாருங்க சார். வாசிங்க சார் இஸ்மாயில் சார். Sin fathah Sari. sa. Sariyarun. Sariyarun. நல்லா பாருங்க ustaz. Sarirun. Sarirun. அந்த ரா Sarirun. ரா கஸ்ரா ரி. சரீருன் சரி ரி Sarirun. சரிருன் சரிருன் சரீருன் சரிருன் பெட் படுக்கை. வாசிங்க சார் இஸ்மாயில். Failun. ஃபா கஸ்ரா. ஃபீ கரெக்ட் சார். வெரி குட் சார். Filun. ஃபா யா கஸ்ரா ஃபீ லுன் ஃபீ லுன் ஃபீ ஃபீலுன் ஃபீலுன். எலிஃபண்ட் யானை எலிஃபண்ட் ஃபீலுன். ஃபீலுன் படிங்க சார். Risatun. கரெக்ட் சார். கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க சார். Rishatun. Rishatun. ரீச்சதூன் ரீஷதுன் நீங்க நீட்ட வேண்டியது ராவோ யாவோ சேர்த்து நீட்டணும். You have to extend the sound by adding ya with ra. It becomes Rishatun. ரீஷதுன் Yes sir. Feather. Next பாருங்க. Next. வாசிங்க சார். இஸ்மாயில் சார் வாசிங்க சார். Hutan. Hutun. ஹூஃபுன் ஹூஃபுன் Hutun. Masha. Super sir. Excellent. Hutun. Hutun. Dudatun. Hutun சொன்னா திமிங்கலம். வேல் இங்கிலீஷ்ல வேல் சொல்லுவாங்க திமிங்கலம். நெக்ஸ்ட் து நல்லா கவனிங்க. Dudatun. தூதத்துன். Dudatun. தூதத்துன் தூதத்துன். தூதத்துன் கரெக்ட் சார். வாம் புழு வாம். நெக்ஸ்ட் வாசிங்க சார். ரொம் Bumatun. பூமஹ் Bumatun. பூமத்துன் பூமத்துன். பூமத்துன் திஸ் ஆந்தை அவுல் ஆந்தை சொல்லுவாங்க சார். ஸோ நல்லா கவனிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் வார்த்தையில தா அலிஃப் வந்திருக்கு. இந்த அலிஃப் தான் லாங் வவல் கேபுன். செகண்ட் வேர்ட்ல ப அலிஃப் வந்திருக்கு. பாலிஃப் லாங் வவல் பாபுன். பாபுன் தேர்ட் எழுத்து சீன் அலிஃப் வந்திருக்கு. லாங் வவல் Sa'atun. சாஹத்துன் சரிங்களா சார். அஃபீஷியல் இஸ்மாயில் சார் கவனிங்க. இந்த அலிஃப் Okay. எடுத்துட்டேன்னு சொன்னா பிகம் சஅத்துன் வாசிப்பீங்க. சஅத்துன் வாசிப்பீங்க. நம்ம அலிஃப் போட்டு பிகம் சஅத்துன். அலிஃப் போடுவதுனா பிகம் சஅத்துன். ஓகேவா சார்? நெக்ஸ்ட் பாருங்க. இங்க ரா பக்கத்துல யா வந்திருக்கு. அந்த யா தான் லாங் வவல். இந்த அரபிக் ஹர்ஃபுல் மத்னு சொல்லுவாங்க. சரீருன். இங்க Sarirun. பாக்க யா வந்திருக்கு. ஃபீலுன். இங்க ராக்கு அப்புறம் யா வந்திருக்கு. ரீஷத்துன். ரீஷத்துன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த தாக்கு அப்புறம் வா வந்திருக்கு. தூதத்துன். தூதத்துன். தூதத்துன் ஹாக்கு அப்புறம் வா வந்திருக்கு. ஹூத்துன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாக்கு அப்புறம் வா வந்திருக்கு. பூமத்துன். பூமத்துன் பூமத்துன். பூமத்துன். சின்ன கொஸ்டின் சார். அந்த அலிஃப் நீங்க அலிஃப் வாவ் யா இருக்குல்ல சார். ஆமா சார். இது பேர் என்ன சொன்னா சார்? இது பேர் என்ன சார்? இப்போ நாட்டினா சார் அலீஃப் மத்து யா அல் மத்து, அதாவது நீட்டி படிக்கணும் சார். இந்த அதாவது கரெக்ட் சார். கரெக்ட். யூஸ்வலா சிங்குலர் யூஸ் பண்ணாம ப்ளூரல்ல நீட்டி படிக்கணும் சார். கரெக்ட் சார். மாஷாஅல்லாஹ். கரெக்ட் சார். அப்ப அலிஃப் வாவ் யா இது மூணுமே
நீட்டி படிக்கிறதுக்கா Long vowels. லாங் வேல்ஸ். கரெக்ட் சார், மாஷாஅல்லா. அது முக்கிய விஷயம் கவனிச்சுக்கோங்க சார். ஒரு எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கப்ப இங்க பாத்தீங்கன்னா சார், ஒன் செகண்ட் சார், முக்கியமான பாயிண்ட் என்னடா அதுல, இந்த அலிஃப்க்கு முன்னாடி இந்த வாவுக்கு முன்னாடி யாக்கு முன்னாடி வரக்கூடிய வார்த்தை எதுக்கு நல்லா பாத்தீங்கன்னா நல்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் எழுத்து நீங்க பாத்தீங்கல்ல, என்ன பாத்தீங்கன்னா பாபுன். ஓகே சார், பாபுன் பாபுன் பாருங்க. பாபுன் பாபுன். நல்ல கவனிங்க, இந்த அலிஃப் என்பது லாங் வவல். எப்பவுமே அலிஃப்க்கு முன்னாடி எப்பவுமே நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த லாங் வவலுக்கு முன்னாடி அலிஃப்க்கு முன்னாடி வரக்கூடியது ஃபத்தஹா தான் வரும். ஃபத்தஹா தான் வரும். அலிஃப்க்கு முன்னாடி வரக்கூடிய சிம்பல் ஃபத்தஹா தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்க, நீங்க படிச்சீங்க ரா யா ரா தரீருன் படிச்சீங்களா சார்? ஆமா சார். லாங் வவல். யாக்கு முன்னாடி வரக்கூடிய எழுத்துக்கு கஸ்ரா தான் வரும். அலிஃப்க்கு முன்னாடி வர எழுத்து ஜபர் வரும், யாக்கு முன்னாடி வர எழுத்து கஸ்ரா வரும். யா வந்தா அதுக்கு முன்னாடி கஸ்ரா வரும், அலிஃப் வந்தா அதுக்கு முன்னாடி ஃபத்தஹா வரும். அடுத்து பாருங்க, நீங்க படிச்சீங்களா பா யா லாம். சரி படிச்சீங்களா, சாக்கு என்ன போட்டிருக்காங்க பாத்தீங்க ரஃபி சார்? சார் நம்ம என்ன நான் சொன்னேன், யாக்கு முன்னாடி என்ன வர சொல்றேன் சார்? just a mention யாக்கு முன்னாடி you have to put the vowel ஃபத்தஹா கஸ்ரா. which one sir? ஃபத்தஹா சார். கஸ்ரா. நல்ல கவனி, கஸ்ரா கரெக்ட் சார். இல்ல சார், அலிஃப்க்கு முன்னாடி வந்தா அது வந்து ஃபத்தஹா வரும் சார். ஃபத்தஹா வரும். யாக்கு முன்னாடி யாக்கு முன்னாடி வந்து கஸ்ரா. இப்ப கஸ்ரா போடுறேன். இப்போ வாசிங்க, இப்ப ரீட் பண்ணுங்க செய்து. ஒரு நிமிஷம் சார். வா ஷேர் பண்ண தெரியுதா? தெரியுது சார். அது வாசிங்க சார். ஃபா ஃபா யா கஸ்ரா ஃபீ ஃபீலுன். ஃபீலுன். ஓகே சார், அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமானது, இந்த அலிஃப்க்கு முன்னாடி வந்தா அலிஃப்க்கு முன்னாடி வர ஃபத்தஹா வரணும். பா யாக்கு முன்னாடி வந்தா கஸ்ரா வரும். கஸ்ரா. வாவுக்கு முன்னாடி வந்தா you have to put தம்மா. தூதத்துன் படிச்சீங்களா இப்ப நீங்க? ஆமா சார். தூதத்துன் படிச்சோம்ல சார், இந்த வாவ் வந்திருக்கு, சோ தம்மா போட்டுருக்காங்க. இதான் ரூல்ஸ். வாவுக்கு முன்னாடி வரக்கூடிய சிம்பல் ஹரக்கத் தம்மா வரும், யாக்கு முன்னாடி வரக்கூடியது கஸ்ரா வரும், அலிஃப்க்கு முன்னாடி வரக்கூடியது ஃபத்தஹா வரும். இது மறந்துடாதீங்க சார். ஓகே சார். Before the long vowel alif, we will get fatha harakat. Before the wow, long vowel, we will get dhamma harakat. Dhamma. Long vowel, you see the kasra symbol. So wow varuduna munadi pesh irukku, dhamma irukku. Ya varuduna munadi kasra irukku. Alif vanda munadi zabar irukku. இப்படி பாருங்க சார். இது தப்பா சரியா சார்? இஸ்மாயில் சார், இஸ் ரைட் ஆர் ராங் சார்? சார் ராங் சார். இது ஆமா சார். இங்க யா வரணும். ஆமா, அப்பதான் புரிய சொல்ல முடியும். அப்ப இங்க அலிஃப் இருக்கு, அப்ப என்ன சார் வரணும்? ஜபர். ஃபத்தஹா. கரெக்ட் சார். ஓகேவா சார்? இது ஓகே சார். பாபுன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க சார். வாசிங்க சார். இட்ஸ் ரைட் ஆர் ராங் சார்? இதுவும் வந்து கஸ்ரா வரணும் சார். எஸ் சார், மாஷாஅல்லாஹ், குட் சார். You have to put kasra because ya வந்தா கஸ்ரா வரும். சோ சரு இல்ல
சயு சரி சரீரும் இது ஓகே தானே சார்? கிளாரிட்டி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாவ். வாவ் பாத்தீங்கன்னா இது வாசிங்க சார். வாவ் வந்து என்ன வரணும் சார்? இஸ்மாயில் சார். வாவ் வந்தா தம்மா வரும் சார். எஸ் சார். அப்ப இது ராங். பூ பூமத்துன் அவ்வளவுதான் சார். So, very முக்கியமானது 3 long vowels alif, waw, ya. யா These 3 long vowels used to lengthen the sound of the alphabet. You ஆல்பபெட் have to lengthen into 2 counts. 2 alif, 2 waw, 2 ya. Example, ba, ba. Example, b, b. Alif, waw, ya. யா 3 long vowels. By using alif, you have to count 2 long vowels. Ba. That is B A A ba. This is alif. Next one, wow. Wow, you have to make it 2 counts. Example, boo. Boo. This is boo. Bangladesh sir. Very bad amma boo. The boo. பூ Next பாத்தீங்கன்னா this is meme. Moo மூ plus wow. வாவ் Very good sir. Moo. இது எத்தனை கவுண்ட் வரணும் சார்? ரஃபீஸ் சார் எத்தனை கவுண்ட்ஸ்? 2 கவுண்ட்ஸ் வரணும் சார். அவ்வளவுதான் சார். மாஷாஅல்லா. Moo. Next symbol. Next example, noon. Noon dhamma nu. Noon dhamma nu நூன் plus wow. வாவ் Become நூன் boo. நோ நூ. Okay சார். எஸ் சார். இப்ப நீங்க பாருங்க சார். சின்ன வார்த்தை எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. எனக்கு புரியும். இத வாசிங்க சார். இத வாசிங்க. இத வாசிங்க சார். நூ Noon. நூறுன் Noon wow. நூ நூ நூறுன் வெறும் நூ wow சேர்க்கிறீங்க. It become நூறுன். நூறுன். நூறுன் வந்துச்சா சார்? எஸ் சார். நூறுன்னு சொன்னா இந்த யூ இந்த 2 இந்த வாவ் வந்ததுனால நூ ஆச்சு. It means light. நூறுன் means light. வெளிச்சம். நூறுன் means light. நூறுன். So because of wow, you are pronouncing not nurun, you are pronouncing nurun. நூறும் Nurun. Okay sir. எஸ் சார். Another example பாருங்க சார். இப்போ phrase காட்டுற பாருங்க. As-salatu nurun. Salat என்ன சார் இருக்கும்? What is the salat sir? Salat. சார் Salat என்ன சார் இருக்கும்? Salat என்ன சார் இருக்கும்? As-salatu. சலாத்துன். Salat. Meaning சலா Salah. சலா நமாஸ் பிரேயர். Yes sir. Prayer. Very good. நூறுன் என்ன சார் இருக்கும்? லைட் நூறு படிச்சு light. As-salatu nurun. The prayer is a light. பிரேயர் இஸ் த லைட். படிச்சிருக்கோம். As-salatu nurun. The prayer is a light. So nurun என்ற வார்த்தை but because of wow we are pronouncing nurun. Okay sir. So the 3 long vowels alif, waw, ya. Alif example பார்த்தோம். Waw example பார்த்தோம். And last one ya. So ba kasra b plus ya it become b. It become b. This is b. And this is b. பி. The b is the b. So இது மறந்துடாதீங்க inshallah. I hope you understand this one in today's lesson. मालूम म्हणजे पहचानता तो है मैं भी बोली तो कि राम के उधर So, alhamdulillah
So in the class, in the question, in the 9th day, inshallah, alhamdulillah, பார்த்த விஷயம் என்னன்னா, one revision பார்த்தோம். தன்வீன் read பண்ணி காமிச்சீங்க, mashallah. வாழ்த்துக்கள் sir. Next one, we have learned long vowels, two long vowels, alif, waw, ya. In Arabic, we call huruful mad. மத்து சொன்னாவே நீட்டி ஓதுவது. குர்ஆன்ல படிச்சிருப்போம், alif lam. That is called mad. Alif, waw, ya. These three letters are long vowels. By putting alif, we have to recite in two counts. Example, a, ba, ta, sa. By putting wow, we have to recite boo, tu, su, ju. By putting kasra, we have to read with the two counts, ba kasra b, ba ya kasra b. நீங்க வாசிக்கும் போது இப்படி சொல்லணும், ba ya kasra b, ba waw damma bu, ba alif fatha ba. So alif, waw, ya, these are three long vowels. And important point, alif வரும்போது alifக்கு முன்னாடி ஃபத்தஹா வரும், வாவுக்கு முன்னாடி தம்மா வரும், யாவுக்கு முன்னாடி கஸ்ரா வரும். So these are the important points of this lesson, long vowels. I hope you understand, sir. Any doubts இருக்கா sir? அல்ஹம்துலில்லாஹ் சார். இந்த மூணு எஸ் சார் அல்ஹம்துலில்லாஹ் சார். சொல்லுங்க சார். இந்த லாங் வவல்ஸ்ல என்ன வரும் அப்படின்றத தெளிவா இருந்ததுங்க சார். அல்ஹம்துலில்லாஹ். அலிஃப் முன்னாடி வந்து ஃபதா போட்டா வந்து அதை நீட்டி ஓதணும், மத் வந்து அலீஃப்ன்றத வந்து ஆன்னு ஓதணும். அதே மாதிரி வாவ் முன்னாடி வந்து தம்மா போட்டு ஓதணும், தம்மா வந்ததுன்னா வந்து ஊ. அதே மாதிரி தம்மா வந்தா பூ சொல்லுவோம், பூ, வாவ். எஸ் சார். நெக்ஸ்ட் அதே மாதிரி யா முன்னாடி வந்து கசரா போட்டு ஓதணும். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இது வந்து இவ்வளோ இன்டெப்தா வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. யூஸ்வலா நமக்கு என்னன்னா குர்ஆன் ஓத கத்து கொடுக்குறவங்க ஓதத்துக்கு மட்டும் சொல்லி கொடுப்பாங்க, அதோட ரூல் வந்து இவ்வளோ இன்டெப்தா சொல்ல மாட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் சார். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அல்ஹம்துலில்லாஹ். துஆ செய்யுங்க இன்ஷாஅல்லாஹ். ஓகே உஸ்தாத் இஸ்மாயில். அல்ஹம்துலில்லாஹ் புரிஞ்சது. சூப்பர். அல்ஹம்துலில்லாஹ் சார். இன்ஷாஅல்லாஹ் சார் இது பிராக்டீஸ் பண்ணுங்க இன்ஷாஅல்லாஹ். நாளைக்கு கிளாஸ்ல இன்ஷாஅல்லாஹ் நம்ம இதோட சின்ன ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு இன்ஷாஅல்லாஹ் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்கு, அதை ரிவிஷன் பண்ணிட்டு we go for the next part இன்ஷாஅல்லாஹ். துஆ செய்யுங்க இன்ஷாஅல்லாஹ். We'll conclude the section. ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சார். இன்ஷாஅல்லாஹ் சார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வ அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.